சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அமலாக்கத்துறை அதிரடி, ஸ்டாலின் அதிர்ச்சி. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வரும் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் நிறைவு விழாவுக்கு அதற்கு பின்பு தமிழக அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழ இருக்கு. குறிப்பாக திமுக, தாவேக ஆகிய இரண்டு கட்சிகளும் மிக பெரும் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய செய்தியா நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் நிறைவு விழாவில் அரங்கேற இருக்கு. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜக கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகளோடு தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கையில் இந்த பேச்சுவார்த்தையை உறுதி செய்து அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் ஒரே மேடையில் கைகோர்க்கும் நிகழ்வா பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் நிறைவு இருப்பதா தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. குறிப்பாக இந்த நிகழ்வில் பல ட்விஸ்ட் நிகழ்வு இருக்குது. இது தொடர்பாக சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் மேற்கொண்ட டெல்லி பயணத்தில் வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோரிடம் ஆலோசனை நடத்தியிருக்கார். தமிழக தேர்தல் நிலவரம், குறிப்பாக கூட்டணி குறித்து தகவல் மற்றும் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் குறித்து அமித்ஷா, மோடி இருவருமே நயினார் நாகேந்திரனிடம் கேட்டு தெரிந்து கொண்டாங்களாம். இதில் ஏற்கனவே தமிழக அரசியல் நிலவரம் குறித்து அமித்ஷாவுக்கு சென்ற உளவுத்துறை ரிப்போர்ட் மற்றும் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்ன தகவல் இரண்டுமே ஒரே மாதிரியாக இருந்தது. அமித்ஷாவுக்கு மிக பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. மேலும் அதிமுக கூட்டணியில் பாஜக எத்தனை தொகுதிகளை கேட்டு போட்டியிடலாம் என்பது குறித்து பேசியிருக்காரு நயினார். இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டையில் நடைபெற இருக்கும் நயினாரின் தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி வருவதா டெல்லி சென்ற பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் உறுதியளிச்சிருக்காராம். மேலும் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கும் நயினாரின் தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் நிறைவு விழாவுக்கு முன்பு கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தையை நடத்தி இறுதி செய்து அந்த நிகழ்ச்சியின் மேடையில் அனைத்து கட்சி கூட்டணியின் தலைவர்களையும் இடம்பெற வேண்டும் என முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளோடு தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தமிழகம் வந்திருக்க மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகிய இருவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து கூட்டணி கட்சி தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை இறுதி செய்யும் வேலையில் தீவிரம் காட்டிட்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திமுக கட்சியிலிருந்து முக்கியமான தலைகளை தூக்கவும் அமித்ஷா தற்போது உத்தரவிட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால் அமலாக்கத்துறைக்கு தற்போது பெரும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் திமுகவை காலி செய்ய வேண்டும் என மோடியும் அமித்ஷாவும் திட்டம் போட்டதாகவும் தற்போது தகவல் வெளியாயிருக்கு. இது திமுகவுக்கு மிக பெரும் அதிர்ச்சியை கொடுக்கும் வகையில் இருக்கும் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.